இந்த இடம் தணிக்காச்சலம் நகர், கொளத்தூர் பகுதி. நடைப்பயிற்சிக்காக திருவிக்கா நகரில் இருந்து புறப்பட்டு வெற்றி நகர் பொன்னியம்மன் மேடு வழியாக இவ்விடம் வந்து சேர்ந்துள்ளேன். தற்போதெல்லாம் அடிக்கடி இந்த வழியாக வருகிறேன். இது 80 அடி சாலை. நேராக சென்றால் கொளத்தூர் சென்றுவிடும் இந்த சாலை. துக்காட்சி அம்மன், ஆபத் சகாயேஸ்வரர் துக்காட்சி அம்மன் என்ற கோயில் கும்பகோணத்தில் அரசலாற்றங்கரையில் இருந்து கிழக்கே ஒரு 8 கிலோமீட்டர் அல்லது 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதோ தணிக்காச்சலம் நகர். அப்படி இது எதற்காக இந்த துக்காளம்மன் அந்த கோயிலை பற்றி ஏன் பேசுகிறேன் என்றால், இது யுனெஸ்கோ கண்டறியப்பட்ட ஒரு கோயில். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு இது கட்டப்பட்ட கோயில். துக்காட்சி அம்மன் சோழர்கள் காலத்தில், அது எல்லாமே 10ஆம் நூற்றாண்டு தான். அந்த காலத்தில் தான் ராஜேந்திர சோழன் முதல் ராஜேந்திர சோழன் அவர் கட்டிய கோயில்தான். அதற்கு 2 கோபுரங்கள் இருக்கிறது. அது சிதிலமடைந்து இருக்கிறது. ஆதலினால்தான் இதை பாரம்பரிய சின்னமாக இந்த யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. அதை பற்றி கொஞ்சம் கூகுளில் தகவல் தேடி எடுத்துக்கொண்டு தான் நான் பேசுகிறேன். இதெல்லாம் உண்மையான தகவல், கட்டுக்கதை அல்ல, புராணம் போல. எதற்காக யுனெஸ்கோ இது பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது என்றால், அதனுடைய கட்டுமானம்தான். டிராவிடியன் ஆர்க்கிடெக்சர் என்று சொல்வார்கள். கோயில் கட்டுமானம் அதுதான் அதனுடைய சிறப்பு. பலருக்கு தமிழ்நாட்டிலும் அல்ல உலகெங்கிலும் பாரம்பரிய சின்னங்கள் இருந்துள்ளது. அந்த வகையில் துக்காட்சி அம்மன் கோயிலுக்கு பெருமை சேர்த்துள்ளது யுனெஸ்கோ. யுனெஸ்கோ என்றால் என்ன? அதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நான் சற்று படித்து தெரிந்து கொண்டேன். UNESCO, யுனெஸ்கோ. யு என்றாலே யுனைடெட் நேஷன்ஸ், சயின்டிஃபிக், கல்ச்சுரல் அண்ட் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் என்று பெயர். யுனைடெட் நேஷன்ஸ் UN, E எஜுகேஷனல், S சயின்டிஃபிக், கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்றுதான் பெயர். இந்த நிறுவனம் எங்கே இருக்கிறது என்றால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பல இடங்களில் அப்படி அமைத்துள்ளார்கள். அதில் ஒன்று ஐக்கிய நாடு என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் என்ற இடத்தில்தான் 5 அல்லது 6 இடங்களில் இருக்கிறது. அமெரிக்காவிலும் இருக்கிறது. அந்த
ஐரோப்பா நாட்டிலும் இருக்கிறது. பல இடங்களில் அப்படி 5 இடங்களில் வைத்துள்ளார்கள். இது போன்ற பல பாரம்பரிய சின்னங்கள் தமிழ்நாட்டில் பல இருக்கிறது. குஜராத்திலும் இருக்கிறது. பல இடங்களில் இந்தியாவில் உலகெங்கிலும் இருக்கிறது. அது போன்ற இடங்களில் அவர்கள் ஒரு பலகை வைத்திருப்பார்கள். நீலக்கலரிலே எழுதி வைத்திருப்பார்கள், யுனைடெட் நேஷன்ஸ் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பல தொல்லியல் துறைகள் கூட அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே இந்த பெருமை, துக்காட்சியம்மன் கோயிலுக்கான பெருமை, அதுவும் தமிழ்நாட்டிலே நான் பிறந்த ஊரான கும்பகோணத்திலே இருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதை என்னுடைய காணொளி சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக உங்களுக்கு பகிர்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே நண்பர்களே, படங்களை நான் அதில் போடுகிறேன். தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பேசுகிறது இது போன்ற பல அரிய செயல்களை உங்களுக்கு நான் வாரி வழங்கப் போகிறேன். அன்றாடம் ஏதாவது ஒரு முக்கிய தகவல்களை உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லி வருகிறேன். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், அந்த படங்களை பார்த்து இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுவே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இது குமரன் நகர். இங்கிருந்து சென்றால் அந்த கொளத்தூர் இருக்கக்கூடிய சென்று அங்கிருந்து நான் சென்று விடுவேன் வீட்டிற்கு. சுமார் 4 கிலோமீட்டர் ஆகிடும். தற்பொழுது நான் பார்க்கிறது குமரன் நகர் 4வது பிரதான சாலை. அருகாமையிலேயே பேருந்து நிலையமும் இங்கே இருக்கிறது. இந்த வழியாக சென்றால் திருவிக்கா நகர் சென்று விடலாம். நான் மேலும் இதை தொடர்கிறேன். ஆனால் இந்த பதிவு இத்துடன் நிறைவு ஆகிறது என்று சொல்லி, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.